வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சேது. வெல்கம் டு ஃபீலிங் பீட் ஸ்டோரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல், திருட்டு, துரோகம், பிரச்சனை எல்லாத்தையுமே பச்சை உரிச்சு தொங்க விட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் டார்க் காமெடி மாலிவுட் டைம்ஸ். அபினவ் சுந்தர் நாயக் டைரக்ஷன் பண்ணியிருக்க, நம்ம நர்ஸில் நடித்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு மைண்ட் பெண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். நானும் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணுன்ற கனவோட ஒரு சின்ன பையன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரான். பட் இந்த இண்டஸ்ட்ரி அவனை எப்படிலாம் போட்டு ஒரு பாடாப்படுத்துது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு நல்லவனாக இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே அவன் எப்படி ஒரு செல்ஃபிஷான அரக்கனா மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியுமே கதற வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படம் சும்மா தீ மாதிரி இருக்க போகுது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அண்ட் க்ரோவை பற்றி பார்த்தலாம். ஸோ டேரக்டர் அபினவ் சுந்தர் நாயக், ரைட்டர் ராமு சுனில், வினித் மாதவன் தான் மெயின் கேரக்டர். நம்ம நர்ஸ்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் ஹரிதாஸ் சங்கீத் பிரதா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி நேர்ஸலுக்கு ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர், ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். வைக்கம் டேவிட் ஜெகதீஷ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஃபேமஸான ரைட்டர். சச்சின் வைக்கம் டேவிட் ஷராஃப் யூதீன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வைக்கம் டேவிட் பையன் தான் அப்பாவை விட ஒரு ஃபேமஸாக நினைக்கக்கூடிய ஒரு பையன். சுஜித்ரா சுஜி ரோஷன் ஷராஃப் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இவனோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அண்ணா சாஜன் நம்ம கோபிகா ரமேஷ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹீரோயின் கேரக்டராகவும் ஸ்டார் கேரக்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹரிஸ் பஷி கேரக்டர் ஒரு ப்ரொடியூசராக பண்ணியிருக்கிறாரு. நம்ம வினித் ஸ்ரீனிவாசன் தான் இப்போ ப்ரொடியூசராக மட்டுமே இல்லாமல் அண்ணாக்கு ஒரு அண்ணனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஃபயாஸ் ஹப்புனி சசி ஒரு ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஹெட்டாக இருப்பார். சுனில் எட்டன் அல்தாப் சலீம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நம்ம வினித் மகாதேவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு சீனியராகவும் இருப்பார் இந்த படத்தில். ஸோ கிராண்ட்பா கேரக்டரில் வந்துட்டு பாலச்சந்திரன் சொல்லிக்கட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்வரூப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அது நம்ம பேசில் ஜோசப் தான் ஒரு கேமியோ ரோல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1996 ஆரம்பிக்குது. சச்சின் டேவிட்னு ஒரு ஸ்கூல் பையன், அவருடைய அப்பா வைக்கம் டேவிட் மாலிவுட்லேயே ஒரு பெரிய ஹாரர் நாவலிஸ்ட். சச்சின் ஸ்கூல் படிக்கும்போது நீத்துன்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். அவளுக்காக ஒரு சின்ன கதை எழுதி ஸ்கூல் மேகசினை கூட ட்ரை பண்ணுறான். பட் அது பெருசாக பப்ளிஷ் ஆகலை. ஏன்னு பார்த்தா, என்னதான் வைக்கம் டேவிட்டோட பையனாக இருந்தாலும் வைக்கம் டேவிட் அளவுக்கு எழுத முடியல என்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். பட் அந்த ஈகோவை அவன் விட்டு கொடுக்காம அவங்க அப்பாவை விட நல்லா பெஸ்ட்டாக எழுத ட்ரை பண்ணுறான். பட் எழுத முடியல. ஒரு பீரியடுக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறான். அந்த டைமில் வைக்கம் டேவிட் அவனுடைய அப்பா வந்து தடுத்து என்ன பிரச்சனை கேட்கும்போது, உங்களை மாதிரி யாருக்கு ட்ரை பண்ணுற பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு. டே முட்டா பையிலே, நீ என்ன மாதிரி எழுத முடியாது. ஏன்னா நான் எழுதுகிற எந்த ஸ்டோரியுமே என்னோடது கிடையாது. நான் லவ் பண்ண அனுராதா அப்படிங்கிற ஒரு பொண்ணோடது. அவள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் எடுத்து பப்ளிஷ் பண்ணி பேர் வாங்கிக்கிறேன். இப்போ கூட கேடி பீட்டர்னு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி வச்சு தான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீ என்னமோ எழுத ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. பட் அங்கே பிரச்சனை என்னென்னா, அந்த கேடி பீட்டர் லாஸ்ட்டாக ஒரு டெவில்ஸ் ஐலண்ட் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்துட்டு டேவிட் அப்படிங்கிற வில்லன், அனுராதா அப்படிங்கிற ஹீரோ. ஸோ அந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு திருடிட்டேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிய முடியும். அதனால் மார்க்கெட்லேருந்து அந்த எல்லா பையும் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். நீ இதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்காத சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு லைவ் ப்ரெசன்ட் கொடுக்குறாரு. உலகத்தை ரிசல்ட்டு தான் முக்கியம். உங்ககிட்ட இருக்க டேலண்ட் இங்கே யாருக்குமே தேவையில்லை. மற்றவன் டேலண்ட்டை நீ கரெக்டாக தெரிஞ்சு நீ பெரிய ஆளானால் போதும். உன்னுடைய வளர்ச்சி தான் முக்கியம்னு இந்த மக்கள் பார்ப்பாங்கன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதுதான் கோர் எமோஷனாகவும் இந்த படத்துக்கு அமையுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வினித் மகாதேவன் கிட்ட வருது. அந்த டெவில்ஸ் ஐலண்டோட கடைசி டிராஃப் இவன் கையில் இருக்குது. இவன் அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். நிறைய ஹார்ட் ஸ்டோரி படிக்கிறதுனால அடிக்கடி பயந்து கட்டில் கீழே வந்து கையை உடச்சிக்கான்னு சொல்லிட்டு அவன் பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் அதை பார்த்து அந்த புக்கை பிடுங்கி வச்சிடறாரு. அதனால அவனால் அந்த கிளைமேக்ஸ் படிக்க முடியாமல் போகுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் அவன் ஃப்ரெண்ட் சுஜி கூட சேர்ந்து படம் பார்க்க போகிறான். த மம்மின்ற ஃபிலிம் ஒரு டிடிஎஸ் தியேட்டருக்கு போகிறான். அந்த தியேட்டரில் போகும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த படத்தை பார்க்கும்போது மக்கள் பயப்படுற விதம் எல்லாமே பார்த்து மிரண்டு போகிறான். சிக்ஸ்த் சென்ஸ் டேரக்டர் எம் நைட் ஷியாமன் மாதிரியே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாஸ்டர் ஹாரர் டேரக்டராக முடிவு பண்ணுறான். ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு வினித் ஒரு வீடியோ கேமரா வாங்கிறதுக்காக அப்பா கிட்ட டீல் பேசுகிறான். பட் அப்பா வந்து இவனுக்கு படிப்பு செய்ய வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, நீ 80% மார்க் மேலே எடுத்தாலும் நான் உனக்கு அந்த கேமரா வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் வினித்தும் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு விட்டு அடித்து 57 மார்க்கு தான் எடுக்கிறான். பட் அதனால் அவனுக்கு கேமரா வாங்க முடியாமல் போகுது. பட் அவன் ஃப்ரெண்டு சுஜி 88% மேலே மார்க் எடுக்கிறான். ஸோ வினித் இப்போ வந்து சுஜித் கிட்ட காசு வாங்கி சுனில் கடையில் இருந்து ஒரு வீடியோகிராஃபி கேமராவை ரெண்டுக்கு எடுத்து சேக்குடன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணுறான். பட் அது நினச்ச மாதிரி வரல. ஏன்னா அது நைட்டில் ஷூட் பண்ண முடியாத ஒரு கேமரா. ஸோ அதுக்காக இன்னும் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நைட்டில் ஷூட் பண்ணுற கேமராவை வாங்கி ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுறான். அப்போவும் நினச்ச அவுட்புட் வரல.
அங்கே தான் வந்து டேரக்டரோட மைண்ட் செட்டை மாற்றுற மாதிரி எடிட்டிங்கில் கொஞ்சம் சின்ன வேலைகள் பண்ணுறான். அது பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டு வேறு மாதிரி இருக்குது. அது ஃபேமிலிக்கிட்டே போட்டு காட்டுறான். அந்த ஃபேமிலிகிட்ட போட்டு காட்டுற டைமில் அந்த படத்தை பார்த்து அவங்க தாத்தா மயங்கி வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த படத்தை பார்த்துக்கிறதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவனுக்கு எஜுகேஷன் சரியாக வரல போல இருக்குது, சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் வருது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்னை விஸ்காமில் சேர்த்து விடுறாரு. அவனும் அங்கே படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வினீத் வந்து யக்ஷி, சாத்தன், ராட்சகன் சொல்லிட்டு 3 வைரல் ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுக்கிறான். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண ஹன்னா ஷாஜகான் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் 22 வயசுக்குள்ள படம் பண்ணி ஆகஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், லவ்வில் செட் ஆகான்னு சொல்லிட்டு ரிஜெக்டும் பண்ணுறான். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் போய் பெரிய ஸ்டார் ஆகிடுறான். அதுக்கப்புறம் நம்மள் வினீத் வந்து காம்படிஷனாக படம் பண்ணுறான். பட் காம்படிஷனில் இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல, செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அர்ஜுன் ஹரிதாஸ் வந்து வாங்கிட்டு போயிடுறான். செகண்ட் ப்ரைஸ் நம்மால் வாங்க போகும்போது அந்த அர்ஜுன் ஹரிதாஸ் ஸ்டேஜ் ஏறி வந்து இவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், நான் இவர் பார்த்தா படம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கைஸையும் சிம்பத்தியாக மாற்றி இவன் வாங்கிட்டு போயிடுறான். பட் நம்மளுக்கு இது நடக்குதுன்னே புரியல. ஸோ அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சச்சினை வெயிட் பண்ணுறான். அதான் நம்ம ஃபேமஸ் ரைட்டரோட பையன் சச்சின் டேவிட். அவர் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு சித்ரான் ஸ்கிரிப்டை வச்சு டைரக்ட் பண்ண வினீத்தை கூப்பிட்றான். பட் வினீத் வந்து அந்த மொக்க ஸ்கிரிப்டை 4 தடவைக்கு மேலே ரீரைட் பண்ணி ஒர்க்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபயர்ஸ் கிட்ட போய் ஸ்கிரிப்டை காமிக்கிறான். ஃபயர்ஸும் அந்த ஸ்கிரிப்ட் ஓகே சூப்பர் சொல்கிறாரு. பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஹனா மாதிரியான ஸ்டார் இருந்தால் மட்டுமே தான் பஷீர் மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் உள்ள வருவாரு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுறான். பட் அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது. அதனால ஃபயர்ஸ் வந்து சீக்கிரட்டாக வினீத் கிட்டே வந்து ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறான். சச்சினை தூக்கிட்டு நான் உன்னை வச்சு படம் பண்ணுறேன், உங்கள் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்குறான். பட் நம்மளால தான் லாயல்ட்டி உள்ள ஆச்சு. அந்த இடத்துல அந்த ஆஃபர் பேனர் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். இந்த பிட்வீன் கேப்பில் அர்ஜுன் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை எடுத்து பெரிய ஹிட் கொடுத்துட்றான். பட் அந்த படம் கம்ப்ளீட்டாக நம்மளோட ஒரு ஐடியாஸ், மேக்கிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே அசல்தான் காப்பி அடிச்சு படம் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு அர்ஜுன் கிட்ட விந்து கோவப்படுறான். பட் அர்ஜுனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரில, ஏன்னா அவனுக்கு ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். ஸோ இதை பார்த்துக்கிட்ட சச்சின் வந்து வினீத் அவன் சொல்கிறான், பார்த்தியா அவன் உள்ள காப்பி அடித்தாலும் இப்போ அவன் பெரிய ஆள், இந்த உலகத்துக்கு நீ சொன்னால் ஏன் நம்ம பொழுது இல்லை, ஏன்னா உலகம் வந்து ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்கும், நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க குறை சொன்னால் அது உலகம் ஒத்துக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறான். ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட வினீத் இனி நானும் செல்ஃபிஷாக இருக்க போகிறேன், நானும் யாருக்கும் லாயலாக இருக்க போகிறது இல்லைன்ற முடிவு பண்ணி ரொம்ப ஒரு செல்ஃபிஷனாலாம் மாறுறான். ஸோ லேட்டராக வந்து வினீத் மானிஷன் அப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி நம்ம சொருப்பை வச்சு அதை நம்ம பேசில் ஜோசப்பை வச்சு ஒரு படம் பண்ணுறான். ஃபயர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் பெரிய பிரச்சனை கேட்டிங்களா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரியே இன்னொரு படம் பக்கத்து தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்து பேர் தெய்வம். ஸோ அது பார்த்தோன்னே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோக்கு என்ன படம்னே புரியல. அந்த பிட்வீன் கேப்பில் வந்துட்டு அந்த படத்தில் நடித்த நம்ம பேசில் ஜோசப்புக்குமே வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. இதை ஒரு சிம்பதி மேட்டரை க்ரியேட் பண்ணி ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இது ஒரு சாதாரண ஹிட்டாக இருக்கக்கூடாது, நான் பண்ணால் இது தனியாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடாது மென்ஷனும் பண்ணுறான். பட் ஃபயர்ஸ் வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் இல்லை நான் பிஸ்னஸை விட்டு தர முடியாதுன்னு அவர் ரிலீஸ் பண்ணி தீர்வுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறான். பட் நம்மளால் அது கடுப்பாகிட்டு யாருக்குமே தெரியாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே போய் மொத்த ஃபுட்டேஜுமே எரேஸ் பண்ணிடுறான். இதை பார்த்த சொருப்போட ஃபேன்ஸ், ஃபயர்ஸ் அண்ட் மொத்த ப்ரொடியூசர் அசோசியேஷனுமே வினீத் மேலே காண்ட் ஆகிட்டு வினீத்தை பேன் பண்ணுறாங்க. பேன் எடுக்கிறதுக்கு வினீத்துக்கு 3.5 crores ஃபைன் கட்ட வேண்டி இருக்குது. அதுக்காக அவன் தன்னுடைய பழைய ஸ்கிரிப்டை அர்ஜுன் கிட்ட கொடுத்து இதனுடைய செகண்ட் பார்ட்டாக படம் எடு, ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ஹிட் கொடுத்தது, இந்த பார்ட் நீ எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பிளாக் பஸ்டர் கொடுக்கும், பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு பணமும் ப்ளஸ் எனக்கு பேனும் ஆன் சைடில் ரெஃபர் பண்ணி எடுக்க வைக்கணுங்கிறத டீல் பேசுகிறான். அர்ஜுனுக்கும் பணம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மீட்டர்னால அவனும் இந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ஹாரிஸ் பஷீர் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அதான் நம்ம ஹனாவோட பிரதர். அடுத்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாரு, ஏன்னா ஹனாக்கு ஒரு கம்பேக் வேணும். அர்ஜுன் கூட பணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனுக்கும் ஹனாக்கும் ஒரு லவ் மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும், லேட் எப்பில் பிரேக்கப் ஆகிருக்கும். இதெல்லாம் ஹனாக்கு ஒரு கம்பேக் தேவை. ஸோ நீ வந்து அவளை வச்சு டைரக்ட் பண்ணு, ஹனாவும் ஓம் படத்தை நடிக்க தான் வந்து அடம் பிடிக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த சான்ஸை வந்து வினீத் விட்டு தர விரும்பல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு பயணம் ப்ரிப்பேர் பண்ணுறான். ப்ரிப்பேர் பண்ண டைமில் எனக்கு வந்து ரைட்டர் பிளாக் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறதுன்னு தெரியல. அந்த டைமில் அவனுக்கு ஊர்லேருந்து ஃபோன் வருது, அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சாகர நிலைமை இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தாத்தாவை பார்க்க போகிறான். தாத்தா பார்த்தேன் திடீர்னு கோமா இருந்துச்சு, நான் ஒன்றும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து பயப்படுறேன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுறாரு. என்னதான் விஷயமா இருக்குன்னு பார்க்கும்போது இவன் வந்து அந்த படத்தை காட்டும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான் ஃபேமிலி கூட சேர்ந்து. அந்த ரெக்கார்டை திரும்ப போட்டு பார்க்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியுது, அந்த டெவில்ஸ் ஐலண்டோட கிளைமேக்ஸை படிச்சுட்டு இருக்கும்போது தான் தாத்தாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து கோமாக்கு போயிடாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவனும் அந்த புக்கை எடுத்து புரட்டி போட்டு படித்து பார்க்குறான். ஸோ அந்த புக்கோட கிளைமேக்ஸ் என்னன்னா, திறமை உள்ள ஒருத்தனுடைய திறமையே இல்லாதவன் திருவி ஜெயிக்கிறான், இதுதான் இந்த உலகத்தோட உண்மையான பயம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும்.
ஸோ வினீத்துக்கு அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஐடியா கிடைக்கிது. அதை எழுத ட்ரை பண்ணுறான். அதே டைம் அந்த ரைட்டர் கேடி பீட்டரையும் மீட் பண்ணி ரைட்ஸ்லாம் கிளம்புறான். பட் எப்படியோ அந்த புக்கு கை மாறி சச்சின் கிட்ட போகுது. சச்சின் இந்த புக்கை வந்து கிடைச்சால் தன் அப்பாவோட பேர் மரியாதை குறையும் சொல்லிட்டு அந்த புக்கை எரிச்சாராம். ஸோ வந்து டெவில்ஸ் ஐலண்டோட ஒரு காப்பி கூட இப்போ உலகத்தில் யார்கிட்டுமே இல்லை. பட் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி நல்லா மைண்டில் இருக்கிறதுனால அதை எழுத ட்ரை பண்ணுறான். ரைட்ஸும் யார்ட்டையும் வாங்க அவனுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் மெலிஜோன்னு ஒரு ரைட்டரை வச்சு வினீத் படத்தோட ஐடியாஸையும் திருடி ஹனாவையும் கல்யாணம் பண்ணி வினீத் படம் நடக்க விடாமல் பண்ணுறான். இன் பிட்வீன் கேப்பில் வினீத்தோட ஃப்ரெண்ட் சுஜியும் ஒரு நல்ல ஸ்டோரி எழுதி வச்சிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபயர்ஸ் வந்து சுஜித் கிட்ட ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறான். பட் நம்ம வினீத் அளவுக்கு சுஜி இல்லை அப்படின்றதுனால அந்த ஆஃபர் சுஜித் எடுத்துக்கிட்டு தனியாக படம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ வினீத்துக்கும் சுஜிக்கும் கிளாஷாக ஒரு படம் வருது. ஸோ வினீத்தோட நிதி படத்துக்கு நோ போஸ்டர்ஸ் நோ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகுறான். அது ஏன்னு கேட்கும்போது தான் ஹரிஸ் பஷீரோட பிளாக் மணியை டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்தலாம் இந்த படத்தை லாஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கடைசியில் தான் நம்ம வினீத் புரிஞ்சுக்கிறான். படமும் ரிலீஸ் ஆகாது. தியேட்டருக்கும் எந்த கூட்டமும் வரல. நம்ம வினீத்தோட ஃபேமிலி அந்த ப்ரொடியூசர் பஷீர் மட்டும்தான் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும். என்னென்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பார். இந்த படத்தோட மவுத் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசரே கூட திகில் படம்னு சொல்லி நியூஸும் வைரல் ஆகுது. மக்களும் கூட்டம் வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படத்தை பார்க்க நிறைய பேருக்கு ஃபிக்ஸும் வருது. கூடவே ஆம்புலன்ஸ் சர்வீஸும் வருது. ஸோ இப்போ வந்து வினீத் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே மோஸ்ட் டெரிஃபைங் டேரக்டர் பேரும் வாங்கிடுறான், ஃபேமஸும் வாங்கிடுறான். ஸோ படமும் நல்லபடியாக போகுது. பட் சச்சினுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவனும் டெவில் ஐலண்ட் புக்கை படிச்சிருப்பான். ஸோ படமும் புக்கும் ஒரே சாயலாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன் கூட சேர்ந்து வினீத் மேலே ஒரு பொய்யான அவதூறு பரப்ப ட்ரை பண்ணுவான். அதனால் வினீத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. அவார்டு எல்லாமே சுஜிக்கு போயிடும். ஏன்னா அவனுடைய ரிலீஜியன் அந்த ரிசர்வேஷன் பேக்ரவுண்டை சிம்பத்தி மேலே கிரியேட் பண்ணி அவனுக்கு நாமினேஷன் கொடுக்கப்படும். ஸோ வினீத்துக்கு ஒரு பெஸ்ட் டெபியூ டைரக்டர் அவார்டு மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவார்டு வாங்குற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் மேலே ஏறி அர்ஜுன் என்ன பண்ணாலும் அதுவே திருப்பி பண்ணுறான். என்னன்னு கேட்டால் அர்ஜுன் என் ஷார்ட் ஃபிலிம்ஸை காப்பி பண்ணி இன்ஸ்பிரேஷன் பேரில் படம் எடுத்தான். ஃபயர்ஸ் வந்துட்டு செத்தவனை வச்சு வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணான். டேவிட் செத்தவனை கதையை வச்சு வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணான். சச்சின் அதை வச்சு பெரிய ஆளாக நினச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மூலமாக புகழ்ந்து தள்ளி பப்ளிக்காக அசிங்கப்படுத்திடுறான். ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நம்மளால் நான் சொல்கிறது உண்மை தெரிஞ்சாலும் நீங்கள் யாரும் என்னை நம்ப போகிறது இல்லை. ஏன்னா யாருக்குமே என்னை பிடிக்காது, நான் லைக்கபிள் கிடையாது. ஆனால் இதுதான் என் தலையெழுத்து, நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் என் தலையெழுத்தை திருப்பி எழுத ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி கெத்தாக படத்தை முடிக்கிறான். ஸோ ஓவராலாக ஒரு கிரியேட்டரோட வழியையும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட உண்மையான அரசியலையும் தான் இந்த மாதிரி டைம்ஸ் எடுத்து சொல்லுது. நர்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்ன நாயக்கோட மேக்கிங் எல்லாமே சேர்த்து இது மலையாள சினிமாவோட ஒரு கல்ட் கிளாசிக் டார்க் காமெடி படமாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிலிம் மேக்கிங் சர்க்கிளில் இருக்க ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்டுக்கு இதை வச்சு பார்க்க சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஃபிலிமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.